மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களே, வணக்கம். வருகின்ற வாரம், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 23ஆம் தேதி 2025 வரையிலான காலகட்டம், உங்கள் கவனத்தை முழுமையாக கோரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அத்தியாயமாக அமையப் பொழுகிறது. இதை ஒரு சாதாரண வாரம் என கருத வேண்டாம். மாறாக பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் ஜாதகத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகத் தீவிரமாக குவியும் நேரம் இது. இந்த சக்தி வாய்ந்த கிரகச் சேர்க்கை, உங்கள் தொழில் வாழ்க்கை, பொருளாதார நிலை, தனிப்பட்ட உறவுகள் மற்றும் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியம் என வாழ்வின் முக்கிய அம்சங்களில் குறிப்பிடத்தக்க அலைகளை உருவாக்கக்கூடும். இந்த வாரத்தின் ஒட்டுமொத்த கவனமும் உங்கள் ஜாதகத்தின் 6வது வீட்டில், அதாவது விருச்சிக ராசியில் அமைகிறது. ஜோதிட ரீதியாக இந்த 6ஆம் பாவம் என்பது உங்கள் அன்றாட பணிகள், நீங்கள் சந்திக்கும் சவால்கள், மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை குறிக்கும் ஒரு களமாகும். இங்குதான் இப்பொழுது ஒரு வியத்தகு கூட்டணி உருவாகியுள்ளது. அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கும் சூரியன், வேகத்தையும் தீர்க்கமான செயல்களையும் குறிக்கும் செவ்வாய் மற்றும் உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் புத்தி மற்றும் பேச்சின் காரகனுமாகிய புதன். அவர் தற்பொழுது வக்ர கதியில், அதாவது பின்னோக்கி செல்வது மிகவும் குறிப்பிடத்தக்கது. உங்க சொந்த அதிபதியே சவாலான வீட்ல பின்னோக்கி செல்லும் நிலையில் இத்தகைய ஆற்றல் மிக்க கிரகங்களுடன் சேரும்போது அதன் விளைவுகள் ஆழமாக இருக்கும். இதன் பொருள் பணியிடத்தில் எதிர்பாராத அழுத்தங்கள், திட்டங்களில் இறுக்கமான காலக்கெடுக்கள் அல்லது அதிகார மோதல்கள் தலை தூக்கலாம். பழைய ஆரோக்கிய பிரச்சனைகள் மீண்டும் உங்கள் கவனத்தை கோரக்கூடும். எனவே உங்கள் உடல்நிலையை எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்ய வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் அதிபதி புதன் வக்கிரமாக இருப்பதால் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படவோ அல்லது நீங்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக திரிக்கப்படவோ அதிக வாய்ப்புள்ளது. எனவே மின்னஞ்சல், செய்திகள் மற்றும் முக்கியமான உரையாடல்களில் ஒன்றுக்கு 2 முறை உங்கள் தகவலை சரிபார்ப்பது அவசியம். இந்த வாரம் பலத்தை விட விவேகத்தாலும், பொறுமையான மற்றும் கவனமான திட்டமிடுதலாலும் வெற்றி பெற வேண்டிய நேரம் இது. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை ஒரு நுட்பமான கயிறு இழுக்கும் போட்டியாக உருவகப்படுத்தலாம். ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களும், மறுபக்கம் தீவிர கவனமும் தேவைப்படுகிறது. உங்கள் நாணயத்தின் பிரகாசமான பக்கம் உங்கள் 5வது வீடு, அதாவது துலாம் ராசி. அங்கே காதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் அதிபதியான சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் பலமாக அமர்ந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, படைப்பாற்றல் மற்றும் காதல் உறவுகளுக்கு ஒரு பசுமையான சோலையாக மாறுகிறார். இதுவே இந்த வாரத்தின் சவால்களை சந்திக்க தேவையான மன உறுதியை கொடுக்கும். ஆனால் தொழில் மற்றும் வேலை என்று வரும்பொழுது களம் முற்றிலும் மாறுகிறது. உங்கள் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கிரமாக சஞ்சரிப்பதால் உங்களில் பலர் ஏற்கனவே உங்கள் பணியில் ஒருவித தேக்கத்தையோ, உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காத ஆதங்கத்தையோ சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த வாரத்தின் முக்கிய கிரகச் சேர்க்கை இந்த அதிருப்தியை மேலும் தூண்டக்கூடும். உங்கள் 6வது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் உங்கள் சொந்த அதிபதியான வக்கிர புதனின் கூட்டணி உங்கள் அலுவலக சூழலை ஒரு உயர் அழுத்த போட்டி நிறைந்த களமாக மாற்றும். இது ஒரு ஆக்ஷன் பேக்ட் வாரம். ஆனால் இந்த ஆக்ஷன் பெரும்பாலும் பின்னணியில் நடக்கும். மறைமுக போட்டிகள், அலுவலக அரசியல் மற்றும் எதிர்பாராத சவால்கள் தலை தூக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு போராடும் துணிச்சலை கொடுத்தாலும், சூரியனின் அதிகாரமும் வக்கிர புதனின் குழப்பமான பேச்சும் சிறிய விஷயத்தை பெரிதாக்கிவிடும். எனவே புத்திசாலித்தனம் என்பது மௌனத்திலும் கச்சிதமான செயலிலும் அடங்கியுள்ளது. நவம்பர் 22 வரை தேவையற்ற விவாதங்களில் இறங்காமல் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான சிறந்த வழி உங்கள் வேலையை எவ்வித குறையுமின்றி செய்வதுதான் இந்த வாரம். உங்கள் வார்த்தைகளால் அல்ல, உங்கள் குறைபாடற்ற செயல்திறனால் மட்டுமே பதில் சொல்ல வேண்டிய நேரம். தொழில் முனைவோராக நீங்கள் இருந்தால் இந்த வாரம் கூர்மையான கவனத்தையும் பாதுகாப்பு வியூகத்தையும் கோருகிறது. ஏனெனில் 6ஆம் பாவத்தின் தாக்கம் புதிய பெரிய நிதி அர்ப்பணிப்புகளுக்கு, கடன்களுக்கு எதிராக எச்சரிக்கிறது. உங்கள் சந்தை போட்டியாளர்கள் ஆக்ரோஷமாக செயல்பட வாய்ப்பு உள்ளதால் உங்கள் நகர்வுகளை ரகசியமாக வைத்திருப்பது அவசியம். மேலும் உங்கள் உள்குழுவினருடன் கூட சிறிய கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் இந்த இறுக்கமான சூழல் வார இறுதியில் கணிசமாக தளர்கிறது.
குறிப்பாக நவம்பர் 22 மற்றும் 23 ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் 7ஆம் வீடான கூட்டாளி ஸ்தானத்திற்கு இடம்பெயரும் பொழுது, வணிக பேச்சுவார்த்தைகள் புத்துயிர் பெறும். நீண்ட காலமாக தேங்கிக் கிடந்த ஒரு ஒப்பந்தம் ஆச்சரியகரமான முறையில் கையெழுத்தாகலாம். இப்போது இந்த வாரத்தின் மிக முக்கிய பகுதிக்கு வருவோம். உங்கள் பொருளாதாரம். உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை 2ஆம் வீட்டில் வக்கிர குரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. வாரத்தின் தொடக்கத்தில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். ஏனெனில் இந்த மாதத்தின் மிகப்பெரிய நிதி வெற்றிக்கான கதவு வார இறுதியில் திறக்கப்பட உள்ளது. உங்கள் நாட்காட்டியில் நவம்பர் 21, 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளை பொன்னான நாட்கள் என குறித்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை 21 ஆம் தேதி போராட்டத்துக்கு பின் கிடைக்கும் லாபம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில், குறிப்பாக பங்குச் சந்தை வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாக்பாட் நாளாக அமையலாம். ஒரு பங்கை விற்க திட்டமிட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெற இதுவே சிறந்த நேரம். அதைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு 22, 23 சந்திரன் 7வது வீட்டுக்குச் செல்வதால் இது பொது தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டித் தரும். சொத்து வாங்குவது, விற்பது, முக்கிய கையெழுத்திடுவது அல்லது முடங்கி கிடந்த பணத்தை மீட்க முயற்சிப்பது போன்ற எந்த ஒரு பெரிய நிதி நடவடிக்கைக்கும் இது மிகவும் உகந்த சக்தி வாய்ந்த தருணம். எனவே உங்கள் நிதி வியூகம் தெளிவாக இருக்க வேண்டும். 20ஆம் தேதி வரை செலவுகளை கட்டுப்படுத்தி அமைதி காத்து 21ஆம் தேதி முதல் தீர்க்கமான லாபகரமான நடவடிக்கைகளில் இறங்க தயாராகுங்கள். இத்தகைய தொழில் மற்றும் நிதி சார்ந்த அழுத்தங்களுக்கு மத்தியில உங்கள் தனிப்பட்ட உறவுகள் இந்த வாரம் எப்படி ஆறுதல் அளிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். மிதுன லக்ன அன்பர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. இதன் முழு பெருமையும் காதலின் அதிபதியான சுக்கிரனுக்கே. அவர் உங்கள் 5ஆம் வீட்ல தன் சொந்த பலத்துடன் அமர்ந்திருப்பது உங்கள் இயல்பான கவர்ச்சியை பன்மடங்கு பெருக்குகிறது. இது உறவுகளில் இனிமையையும் புதிய தொடர்புகளில் ஒரு சக்தி வாய்ந்த காந்தபுலத்தையும் உருவாக்குகிறது. வாரத்தின் தொடக்கமே நவம்பர் 17 ஒரு ஆழமான ஆன்மீகத் தன்மையுடன் உங்கள் துணையுடன் மனதை பகிர்ந்து கொள்ளவும், ஏதேனும் சிறிய விரிசல்கள் இருந்தால் அவற்றை சரி செய்யவும் ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது. புதன்கிழமை நவம்பர் 19 இந்த வாரத்தின் மகுடமாக ஒளிர்கிறது. காலை நேரத்தில் கிரகங்கள் ஒரு சிறப்புச் சேர்க்கையில் இணைவதால் உங்கள் வார்த்தைகள் வசீகரம் பெறும். இதுவே உங்கள் காதலை வெளிப்படுத்தவோ அல்லது உங்கள் உறவ அடுத்த கட்டத்துக்கு உறுதியுடன் எடுத்துச் செல்லவோ மிகச் சரியான தருணமானால், இந்த இனிமையான பயணத்தில் ஒரு முக்கிய எச்சரிக்கை நாள் உள்ளது. நவம்பர் 20 வியாழன் அன்று உணர்ச்சிகளின் காரகனான சந்திரன் தன் பலத்தை முற்றிலும் இழந்து, கோபம், அகங்காரம் மற்றும் குழப்பமான பேச்சு ஆகியவற்றின் வெடிக்கும் கூட்டணியுடன் 6வது வீட்டில் இணைகிறார். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான கன்னிவெடி நாள். ஒரு சிறிய தீப்பொறி பெரிய சண்டையாக வெடிக்கக்கூடும். எனவே அன்று எந்த ஒரு விவாதத்தையும் தொடங்குவதோ, அதில் பங்கேற்பதோ புத்திசாலித்தனம் அல்ல. மௌனம் காப்பதே சிறந்த உத்தி. குடும்ப பக்கத்திலே உடன்பிறப்புகளுடன் ஒரு சிறிய தகவல் தொடர்பு இடைவெளி இருக்கலாம். மேலும் தந்தையின் உடல் நலம் அல்லது அவருடனான கருத்துக்களில் சிறிது கவனம் தேவைப்படலாம். இருப்பினும் வார இறுதி, குறிப்பாக நவம்பர் 22 மற்றும் 23 திருமண வாழ்க்கைக்கு புத்துயிர் ஊட்டுகிறது. சந்திரனும் உங்கள் 7வது வீட்டுக்கு வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையுடனான புரிதல் ஆழமடைந்து இருவரும் ஒன்றாக அமர்ந்து எதிர்காலத்துக்கான திட்டங்களை மகிழ்ச்சியுடன் தீட்டுவீர்கள். மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு வீட்டின் உண்மையான அச்சாணியாக விளங்கும் பெண்மணிகளே, உங்க பன்முனை திறமைக்கு இந்த வாரம் ஒரு சவாலாக அமையலாம். உங்கள் அன்றாட பணிகளையும் சேவையையும் குறிக்கும் 6வது வீடு இந்த வாரத்தின் பிரதான கவன மையமாகிறது. அங்கே சூரியன், செவ்வாய் மற்றும் வக்ர புதனின் தீவிரமான கூட்டணி திடீரென உங்கள் இல்லப் பணிகளின் பளுவை இருமடங்காக்கி உங்களை மனதளவிலும் உடலளவிலும் சோர்வடையச் செய்யக்கூடும்.
செவ்வாயின் ஆற்றல் உங்க பொறுமையின் எல்லையை குறைத்து தேவையற்ற எரிச்சலை கிளறலாம். எனவே இந்த வாரம் எல்லாவற்றையும் நீங்களே சுமக்க முயற்சிப்பதை விடுத்து, உங்கள் குடும்ப அணியிடம் பணிகளை பகிர்ந்து அளிப்பதே சிறந்த உத்தி. உதவி கோருவது உங்கள் நிர்வாகத் திறனின் ஒரு பகுதி என்பதை உணருங்கள். இந்த ஓட்டத்தில உங்கள் சொந்த ஆரோக்கியம் எனும் எரிபொருளை கவனிக்கத் தவறாதீர்கள். வயிறு அல்லது முதுகுவலி போன்ற சிக்னல்கள் வந்தால், உங்கள் உடலுக்குத் தேவையான ஓய்வையும், சரியான உணவையும் கொடுங்கள். இந்த வாரத்தின் சவால்களுக்கு மத்தியில, உங்கள் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறார். உங்கள் குழந்தைகளுடன் செலவிடும் நேரம்தான் உங்கள் மன அழுத்தத்தை கரைக்கும் உண்மையான மாமருந்து. அவர்களுடன் சேர்ந்து ஒரு புதிய கலையை கற்பதோ, அவர்களின் வெற்றிகளை கொண்டாடுவதோ உங்களுக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கும். வார மத்தியிலே குறிப்பாக நவம்பர் 20 அன்று வீட்டில் உணர்ச்சிபூர்வமான விவாதங்கள் எழ வாய்ப்புள்ளதால் அன்று மட்டும் ஒரு மூலோபாய மௌனத்தை கடைபிடிப்பது குடும்பத்தின் அமைதியை காக்கும். இந்த வாரத்தின் மிக முக்கிய முதன்மையான கவனக்குவிப்பு உங்கள் ஆரோக்கியத்தின் மீதுதான் இருக்க வேண்டும். இதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். உங்கள் 6வது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் உங்கள் லக்னாதிபதியான வக்கிர புதனின் சக்தி வாய்ந்த கூட்டணி ஒரு பெரிய எச்சரிக்கை மணியை ஒலிக்கிறது இது. இது இரத்த அழுத்தம், திடீர் காயங்கள் அல்லது வீக்கம் போன்ற செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகளையோ, சூரியனால் ஏற்படும் அதீத சோர்வு மற்றும் உயிர்ச்சக்தி குறைவையோ, அல்லது வக்ர புதனால் தூண்டப்படும் நரம்பு பிரச்சனைகள், தோல் அலர்ஜி மற்றும் தேவையற்ற மனப்பதற்றம் ஆகியவற்றையோ கொண்டு வரலாம். எனவே நவம்பர் 22 வரை உங்களோட உணவு, உறக்கம் மற்றும் அன்றாட ஒழுக்கத்தில எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள். சிறிய உடல்நல பாதிப்பை கூட அலட்சியப்படுத்தாமல், உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும். இதே கிரகச் சிதறல் மாணவர்களின் கவனத்தையும் சோதிக்கக்கூடும். மிதுன லக்ன மாணவர்களுக்கு வாரத்தின் தொடக்கம் நவம்பர் 17, 18 மிகவும் பிரகாசமாக, குறிப்பாக கலை, வடிவமைப்பு மற்றும் இலக்கியத்துறை மாணவர்களுக்கு படைப்பாற்றல் பெருகும். ஆனால் வாரத்தின் மத்தி பகுதி 19 முதல் 21 வரை 6ஆம் பாவத்தின் தாக்கத்தால் கவனத்தை நிலைநிறுத்துவதற்கு இரட்டிப்பு முயற்சி தேவைப்படும். இந்த சவாலான வாரத்தின் அழுத்தங்களில் இருந்து விடுபட வார இறுதி ஒரு அழகான தீர்வாக அமைகிறது. குறிப்பாக 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் சந்திரன் உங்கள் 7ஆம் வீட்டிற்குள் நுழைவதால் இல்லத்தரசிகள் உட்பட அனைவருக்கும், குறிப்பாக தங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் ஓர் இனிமையான புத்துணர்ச்சி கிடைக்கும். பரஸ்பர புரிதல் ஆழமடைந்து ஒரு சிறிய பரிசு அல்லது ஒரு இனிமையான பயணம் மூலம் உங்க பிணைப்பு வலுப்பெறும். உங்கள் மகிழ்ச்சி உங்கள் குழந்தைகளுடனும் வார இறுதியில் உங்கள் துணையின் முழு ஆதரவுடனும் இணைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மிதுன லக்ன அன்பர்களே, இந்த வாரத்தின் கதைகளத்தை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இது ஒரு 3 கட்ட பயணம். ஆரம்பம் உங்கள் படைப்பாற்றலுக்கும் காதல் வாழ்க்கைக்கும், குறிப்பாக 17 மற்றும் 19 தேதிகளில் இனிமையான தொடக்கத்தை தருகின்றது. பயணத்தின் மத்தி பகுதி உங்க பணியிடத்திலும் ஆரோக்கியத்திலும், குறிப்பாக 20ஆம் தேதி ஒரு கரடுமுரடான பாதையை காட்டுகின்றது. இங்குதான் உங்கள் முழு கவனமும் தேவை. பயணத்தின் முடிவு ஒரு லாபகரமான இலக்கை நோக்கி உங்களை அழைத்துச் செல்கிறது. நவம்பர் 21 முதல் 23 வரையிலான நாட்கள் நிதி ஆதாயங்கள், முக்கிய ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீடுகளுக்கான பொன்னான தருணங்களாக அமைகின்றன. இந்த வாரத்தின் உங்களோட தாரக மந்திரம் ஆரோக்கியத்திற்கு முதலிடம், அமைதிக்கு முன்னுரிமை. குறிப்பாக நவம்பர் 20 அன்று எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம். அன்று உங்கள் மௌனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். இந்த தீவிர ஆற்றல்களை சமநிலைப்படுத்தவும், சவால்களை சமாளிக்கவும் சில எளிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். 6ஆம் வீட்டில் எரியும் சூரியன் செவ்வாய் கூட்டணியின் உக்கிரத்தை தணிக்க தினசரி அனுமன் வழிபாட்டின் மூலம் உங்கள் மனோபலத்தை வலுப்படுத்துங்கள். உங்கள் லக்னாதிபதி புதன் நவம்பர் 23 அன்று 5ஆம் வீட்டுக்கு திரும்பி வந்து உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு சுய மதிப்பீட்டு வாய்ப்பை வழங்கும் பொழுது, அவருக்கு வலு சேர்க்க புதனன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் அர்ப்பணித்து உங்கள் புத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள். மேலும் 20ஆம் தேதியின் அமாவாசை இருளைச் சமன் செய்ய,
அன்று மாலை உங்கள் இல்லத்தின் வாசலில் ஒரு தீபம் ஏற்றி, எதிர்மறை ஆற்றல்களை அண்ட விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் ஒரு வரைபடத்தை மட்டுமே வழங்குகிறது. உங்க பயணத்தின் திசையை தீர்மானிப்பது உங்கள் செயல்களும், உங்கள் விவேகமும் தான். இந்த வழிகாட்டுதல் உங்கள் வாரத்தை நம்பிக்கையுடன் திட்டமிட உதவும். சவால்களை வலிமையாகவும், வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றி, நீங்கள் ஆரோக்கியத்துடனும், வெற்றியுடனும், மன அமைதியுடனும் திகழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹர ஹர மகாதேவ்.